அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின்படி திருச்சி மாநகருக்கு உட்பட்ட உறையூர் பகுதி மண்டலம் 5 கீழ் வரும் 10வது வார்டில் விண்ணப்பன் தெரு, பணிக்கன் தெரு, நெசவாளர் தெரு, காமாட்சியன் தெரு, கலையின் தெரு, லிங்கநகர் உட்பட்ட இடங்களில் கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால அங்கே இருக்கின்ற மக்கள், அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த நீரை பருகிய காரணத்தினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது குறித்து அரசனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை, அதனால் இறப்பில்லை என்ற விவரங்களை தெரிவித்தார். அதோடு இந்த கழிவுநீர் குடிநீர் கலந்த காரணத்தினால் சுமார் 15 நாட்களாக இந்த பகுதியில் இந்த நீரைத்தான் அந்த பகுதி மக்கள் குடித்து வந்திருக்கின்றார்கள். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்பு அமைச்சருடைய பதில், அந்த மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம், உணவு மற்றும் மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகிய காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாது பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கேட்பதெல்லாம், அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா? பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் இந்த 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. சித்திரை தேர்விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கொடுத்த பிரசாதத்தை, குளிர்பானத்தை, மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. இதேபோல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி, திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே ஒல்லியாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.